ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்கேவோ நம்மளோட ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர். அவளோட ஹஸ்பண்ட்க்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட்காரனே அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறான். கூட ஒரு பொண்ணு கூட. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்குது. அந்த பொண்ணு இவங்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசிகிட்டு இருக்கு. இதை வந்து நம்மளோட ஹீரோயின் வந்து பார்த்துட்டா. அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஹஸ்பண்ட்காரனுமே ஹீரோயினை பார்த்துட்டான். ரெண்டு பேரும் இப்படியே பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணு இருந்துட்டு உங்களுக்கு டாக்டரை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க, அதுக்கு உடனே இவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளை கூட்டிட்டு போய் டெஸ்ட் இதெல்லாமே எடுக்கிறா. பார்த்தா வந்து 38 வாரம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இவ்வளவுமே இருந்துட்டு என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்மளோட ஹீரோயினுமே இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடு, இன்னொரு 2 வாரத்தில் வந்து உனக்கு டேட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவள் கூட இருக்கிற ஒரு நர்ஸுமே இருந்துட்டு இவங்க 2 பேர் ஜோடியை பார்த்துட்டு, உங்கள் 2 பேரோட ஜோடி ரொம்ப நல்லாவே இருக்கு, பிறக்க போகிற குழந்தையும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதே சமயம் நம்மளோட ஹீரோயினுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினேவும் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. ஆனால் அது வந்து ஹஸ்பண்ட்காரனுக்கு தெரியாது. ஹஸ்பண்ட்காரனும் ஹீரோயினை திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட மனசில் எனக்கு 20 வயசாக இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை வந்து பேஸ்கெட் பால் கிரவுண்டில் பார்த்தேன். அது அப்படியே கல்யாணத்தில் போய் முடிஞ்சு நான் 99 அடி அவனை நோக்கி வந்து எடுத்து வச்சேன். ஆனாலுமே அவன் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னை நோக்கி அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே கிடையாது. அப்போ தான் எனக்கு வந்து புரிய வந்துச்சு சில லவ்க்கு வந்து வேல்யூ இல்லைன்ட்டு. நான் வந்து கண்டிப்பாக என்னோட குழந்தைய வந்து கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஃபேமிலியில் வந்து வளர விட மாட்டேன். எனக்கு சொந்தம் இல்லாத இதயத்துக்கு வந்து இதுக்கப்புறமும் நான் அது கிடைக்கும்ட்டு நான் நினைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டேவும் இன்னேவும் அந்த ஹாஸ்பிட்டலோட டேரக்டர் கால் பண்ணி அபார்ட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. இன்னும் 7 நாளில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க போல இருக்கு. இவன் அந்த விஷயத்த வந்து மொபைலில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் 7 நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை வந்து வேணாம், இதை வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த பேப்பர்லாம் ரெடியாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹஸ்பண்ட்காரனும் வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காண்டி ஒரு கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து வாங்க மாட்டேங்கிறான். ஹஸ்பண்ட் கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அவள் பேர் வந்து சாங்கு. ஹஸ்பண்டும் இருந்துட்டு இங்கே பாரு சாங் இப்போ தான் டிவோர்ஸ் ஆகிட்டு இங்கே வந்திருக்கா, அவளும் நானும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இவனுமே சொல்ல, ஹீரோயின் ஒரு மாதிரி அவனை பார்க்க, அவனுமே இருந்துட்டு இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பார்க்காத, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், அவளும் நானும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் அவள் ஒன்றை மாதிரி கிடையாது, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, வெளியில் போகிறது வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறனால நான் தான் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவளுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா. இந்த ஹஸ்பண்ட்காரனுக்கும் சாங் கிட்ட இருந்து கால் வர, இவ அதை பார்த்துட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக மீட்டிங் இருக்கு, நான் போய் ஆகணும், நீ எனக்காண்டி வெயிட் பண்ணாத, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போக போக ஹீரோயின் இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பத்திரத்தை வந்து நீட்டா. ஆனால் இவ வந்து டிவோர்ஸ்னு சொல்ல மாட்டேங்கிறா. நான் வர வழியில் லேக் பக்கத்தில் ஒரு வீடு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கான பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வந்து நீட்டா. இவனுமேவும் என்ன ஏதுன்ட்டு கூட படிச்சு பார்க்காம அந்த பத்திரத்தில் சைன் போட்டுட்டு உனக்கு வேணும்னா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோர்கெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு நான் திரும்பி வர வரைக்கும் எனக்காண்டி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இவன் இதை படிச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனேவும் அவளோட டேரக்டர் கால் பண்ணி, டேரக்டர் முன்னாடியே வந்து இவளை பாரிஸ்க்கு வந்து போகிறதுக்காண்டி ஆஃபர் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இவ தான் போயிருக்க மாட்டா. இப்போ டேரக்டர் கால் பண்ணி நான் வந்து ஆஃபர் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேரக்டருமே இருந்துட்டு இன்னும் 2 வாரத்தில் உனக்கு ரிப்போர்ட் வந்துடும், நீ எல்லாமே ரெடியாக வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயின்மேவும் முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இந்த ஹஸ்பண்ட்காரனும் ஹீரோயின் கிட்ட ஹனிமூனுக்கு வந்து நம்ம அடிக்கடி பாரிஸ் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். இப்போ அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா போகணும்னு நினச்சிட்டு இருந்த இடத்துக்கு இப்போ நான் மட்டும் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே 6 நாள் தான் இருக்குது அந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறதுக்கு. ஹீரோயின் அதை தான் பார்த்துட்டு இருக்க. ஹஸ்பண்ட்காரன் அங்கே வரான். ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, லாஸ்ட் நைட் சரியாக தூங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹஸ்பண்ட்காரனும் ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா நேற்று இவங்களோட ஆனிவர்சரி போல இருக்குது, அதையே மறந்துட்டான். ஸோ இன்னைக்கு நான் வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அதுக்கு டின்னருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மேவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இருந்தாலுமே மனசுக்குள்ள உன்னோட இந்த கடைசி ப்ராமிஸையாவது நீ காப்பாற்றுறியான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட்காரனும் இருந்துட்டு உன்னை பார்க்கறதுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் மனசுக்குள்ள ஆமாம் நான் ரொம்பவே டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே தூங்க ஆரம்பிக்க, இவனுமே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு புருஷங்கரை சொன்னா இல்லையா டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காண்டி ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் வந்த பாடு இல்லை. அவன்கிட்ட இருந்து ஃபோன் மட்டும்தான் வருது. என்னன்ட்டு கேட்டா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒர்க் இருக்கு, ஓவர் டியூட்டி பார்க்குறேன், நம்ம வந்து டின்னர் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு இன்னுமே ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஷாப்பிங் பண்றதுக்காண்டி கிராசரி வரைக்கும் போயிருக்கா. அங்க ஷாப்பிங் இதெல்லாமே பண்ணிட்டு பில் பண்ணிட்டு இருக்க. புருஷன்காரனோட சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா புருஷன்காரன் அந்த சாங் கூட அங்க வந்திருக்கா. அந்த சாங் இருந்துட்டு புருஷன்காரன் கிட்ட இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை ஒண்ணு அப்பான்ட்டு தான் கூப்பிடும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோயின் பாக்குறா. அவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. திடீர்னு அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அப்பன்னு பார்த்து கரெக்டா சாங்குமே பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, அட நீங்களா, நான் அன்னைக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுறா. அப்ப இவ வேணும்
வேணும்ட்டேவும் வயிறு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் போட புருஷன்காரன் ஓடி வந்துட்டு நம்மளோட ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் புருஷன்காரனை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஓவர் டியூட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை சாங் பார்த்துட்டு உங்க 2 பேத்துக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா புருஷன்காரன் டக்குன்ட்டு ஹீரோயின் கையை பிடிக்கிறான். அப்ப இவ வேணும்ட்டேவும் வயிறு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் போட புருஷன்காரனும் இருந்துட்டு சரி சரி நான் சீக்கிரமா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் இவளுமே ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டா. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கிறனால தூங்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஃபீவர் அடிக்குது போல இருக்கு. ஹஸ்பண்ட்காரன் வந்து இவளை தொட்டு பார்த்துட்டு உனக்கு ஃபீவர் அடிக்குது, இந்த மெடிசன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுக்குறா. ஹீரோயின்மே இருந்துட்டு நீ எதுக்காண்டி வந்த, நீ வந்து அந்த சாங் கூட தானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஆல்ரெடி அவளுக்கு செக்அப் இதெல்லாமே பண்ணிட்டு தான் இங்க வந்தேன், இந்தா நீ இந்த மெடிசனை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து சாப்பிட மாட்டேங்கிறா. இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா அவ பிரெக்னெண்டா இருக்கிறனால மெடிசன் இதெல்லாமே சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு நீ ஒரு டாக்டரா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை பத்தி நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இவனுமே இருந்துட்டு என்ன என் மேல கோவமா இருக்கா, டின்னருக்கு கூட்டிட்டு போலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதேவும் அப்ப அந்த சாங் கிட்ட இருந்து கால் வர, இவனுமேவும் அதை பேசுறதுக்காண்டி அந்த பக்கமா எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோயினுக்கு அப்ப வாமிட் வர, அவளுமே எந்திரிச்சு போய் வாமிட் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் இவ அதை எதையும் கண்டுக்காம அவ கூட கடலை போட்டுட்டு இருக்கா ரொம்பவே ஹாப்பியா. ஹீரோயின்மே வாமிட் இதெல்லாமே எடுத்துட்டு இவளுமே வந்து உட்கார, அவனுமே வந்து உட்காரான். வந்து உட்காந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கும்போது சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஏதோ தானன்ட்டு மருந்து இதெல்லாமே சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட்காரன் கேட்க, ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு, ஒருவேளை நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயினுக்குமேவும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இதெல்லாமே இருக்கு. இவனுமே இருந்துட்டு அது வந்து சாங்குக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இதெல்லாமே இருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவன் இருந்தாலுமேவும் கூகுள்ல சர்ச் பண்ணி ஹீரோயின் முன்னாடியேவும் சாங்குக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இது வந்து பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என் கண் முன்னாடியேவும் நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னால அவளை விட்டுட்டு வர முடியலாட்டி ஏன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பதி வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நினைச்சிட்டு இருக்கா. அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை உண்மையாவே இவனோடதா இல்ல வேற ஒரு ஆளோடதான்ட்டு அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் ஹீரோயின் அவளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர, ஹஸ்பண்ட்காரன் ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பொக்கே இதெல்லாமே கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணா இன்னைக்கு வந்து டின்னருக்கு போகலாம், நான் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மே எதுவுமே சொல்லாம அவ கூட வந்து போயிட்டு இருக்கா. ஆனா அங்க போய் பார்த்தா சாங்குக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணி வச்சுட்டு உனக்கு பிடிக்கல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு இந்த ஃபுட் எதுவுமே எனக்கு பிடிக்காது, இது எல்லாமே சாங்குக்கு பிடிச்ச ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுமே சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஃபுட்டையும் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ளேயேவும் உன்னோட மனசு ஃபுல்லாவேவும் அவதான் இருக்கா, இதுல எங்க எனக்கு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்க. ஹஸ்பண்ட் காரனும் இருந்துட்டு இங்க பாரு நான் வந்து ஆனிவர்சரி கிஃப்ட்டை வந்து மறந்துட்டேன், சோ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மேவும் மொபைல்ல ஒண்ண வந்து காமிக்கிறா. புதுசா குழந்தை பெத்துக்க போறவங்க எப்படியெல்லாம் குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, சோ அதுல வந்து ஹீரோயின் வந்து சேர்ந்திருக்கா போல இருக்கு. ஹஸ்பண்டையும் நீயுமே இதுல வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, "இங்க பாரு நானும் அவளும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான், நீ ஓவரா திங்க் பண்ணிக்காத என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாக்க, அவனுமே இருந்துட்டு அப்ப எதுக்காண்டி நீ இந்த கிளாஸ்ல வந்து சைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோயினுமே இருந்துட்டு இங்க பாரு உனக்கு பிடிக்கலாட்டி இதை வந்து விட்டுரு, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்ட, உனக்கு என்ன வேணும்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுமே வந்து சத்தம் போட, இவனுமே இருந்துட்டு சரி சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இப்ப குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஹீரோயின் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரியும் 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து எப்படி குழந்தைய பாத்துக்கிறது, குழந்தைக்கு என்னெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் காரனும் ஹீரோயின் சொல்ல சொல்ல ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கான். ஆனா வந்து ஹஸ்பண்ட் காரன் சாங் கூட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கான். சாங் எங்க பாத்தியா நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இதை கேட்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுமே இருந்துட்டு சரி சரி ஓகே பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து அதை கண்டுக்காத மாதிரி தான் இருக்கா. இருந்தாலுமே ரொம்பவே அவளுக்கு ஃபீலிங்கா இருக்கு. இப்படியே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த வேலை எல்லாத்தையுமே ஒண்ணா செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன்காரன் ஹீரோயின் கிட்ட நம்ம வந்து குழந்தை பெத்துக்கலாமா உன்ன மாதிரியேவும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ மனசுக்குள்ளேயேவும் நீ வந்து ஒரு குழந்தை வேணும்ட்டு கேட்ட அந்த ஒரு நாள் தான் உன்னோட குழந்தைய நீ இழக்கிற அந்த நாளும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப ஹஸ்பண்ட் காரனுக்கு சாங் கிட்ட இருந்து கால் வருது, அவளுக்கு வந்து வயிறு வலிக்குது என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுமே ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு எமர்ஜென்சி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுமே இருந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைய வந்து எந்த மாதிரி ஒரு பையனுக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணி கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுமே இருந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் கேட்கிற, ஒரு நல்லா பாத்துக்கிற ஒரு பையனுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு அப்பனா அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுல என்ன அப்பனா டிவோர்ஸ் பண்ணிடுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுமே இருந்துட்டு நம்ம பொண்ணுக்கு ஒரு குழந்தையுமே இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க, கண்டிப்பா அதை வந்து அபார்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா என்னோட பொண்ணை வந்து நான் சிங்கிள் மதரா வளர்க்கறதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான்.
ஹீரோயின் இதெல்லாமே கேட்டுட்டு, இது எல்லாத்தையுமே சொன்னது நீதான். இதுக்கப்புறம் நீ வந்து கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாரி அவ மனசுக்குள்ளேயே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பாவம்ல ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயின் குழந்தைய அபார்ட் பண்றதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. டாக்டருமே இவளோட ரிப்போர்ட் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, குழந்தை ரொம்ப நல்லாவே இருக்கு. அபார்ட் பண்றத பத்தி குழந்தையோட அப்பா கிட்ட ஒரு தாட்டி பேசி பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்ல, அப்ப ஹஸ்பண்ட்காரனோட வாய்ஸ் கேக்குது. இவளுமே திரும்பி பார்த்தா ஹஸ்பண்ட்காரன் அந்த பொண்ணு கூட நின்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு அதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமே இல்ல. அப்பா வந்து இறந்துட்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சைன் போட்டுக்கிட்டு இருக்கான். அத வந்து ஹஸ்பண்ட்காரனும் பார்த்துட்டான். ஹீரோயின் உள்ள இருக்கிறத. ஹீரோயின் இங்க என்ன பண்றா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்க. இத அந்த பொண்ணுமே பார்த்துட்டு, என்ன இவ வயிறு வலிக்கிற மாரி ஆக்டிங் போல. அவனுமே என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்க, ஒண்ணும் இல்ல குழந்தை வந்து உதைக்குது போல இருக்கு. நம்ம டாக்டர் கிட்ட போய் முதல்ல செக்அப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹஸ்பண்ட்காரனை கூட்டிட்டு போயிட்டா. ஹீரோயின் இங்க அவளோட குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்க ஹஸ்பண்ட்காரன் எவனோ ஒருத்தனோட குழந்தைய வந்து பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருந்திருக்கான். இங்க ஹீரோயின் நம்ம 2 பேத்துக்குள்ளார இருந்த பாண்ட் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு கரெக்டா இன்ஜெக்ஷனுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நர்ஸ் வெளியே ஓடி வந்து இந்த மாதிரி டாக்டருக்கு வந்து ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு ரொம்பவே அபார்ட் பண்றதுனால. அவங்களோட ஃபேமிலி யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப எதிர்ச்சியா அந்த பக்கமா வந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே அதை கேட்டுட்டு, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஹீரோயினுக்கு வந்து அபார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நர்ஸுமே நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டாக்டர் அங்க வந்துட்டு நீங்க என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. அவளோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் உள்ளார கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இவனுமே வந்து பார்த்தா அது வந்து ஆபரேஷன் தியேட்டர். என்ன நடக்குது ஒண்ணுமே புரியாம அவ ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்க. அப்ப அந்த சாங் அங்க வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுமே அவங்க சொன்னது வந்து நீயுமே கேட்டையா? ஹீரோயினுக்கு வந்து அபார்ட் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எவ்வளவுமே இருந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து ஏதாவது தப்பா கேட்டிருக்கலாம். ஹீரோயின் ஒருவேளை உள்ளார வேற யாருக்காவது வந்து சர்ஜரி இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனுமே இருந்துட்டு, ஆமா அது அப்படிதான் இருந்திருக்கணும், நான் தான் தப்பா கேட்டுட்டேன். ஹீரோயின் பிரெக்னண்டா இருந்தா கண்டிப்பா அவ என்கிட்ட வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இருந்தாலுமே இவனுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. வீட்டுக்கு வந்தாலுமே இவனுக்கு அதை பத்தியே தான் நினைப்பாவே இருந்துட்டு இருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோயினுமே வர, இவன் ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளுமே அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஜஸ்ட் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா, இவன் டக்குன்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிருக்க. ஹீரோயினோட பேக் வந்து கீழே விழுந்துருது. அப்ப அவ பேக் ஃபுல்லா வச்சிருந்த அந்த அபார்ட்கான ஃபைலுமேவும் கீழே விழுக, இவ அதை வந்து எடுத்து பாக்குறான். ஹீரோயினுமே இருந்துட்டு அது வந்து வேற ஒருத்தங்களோடது, பேஷண்டோடது அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்க. இவனுமே பின்னாடியே போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் காரனுக்கு சாங் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் தான் அட்டன் பண்றா. சாங்குமே இருந்துட்டு, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுது இல்ல, குழந்தை பிறக்கும் போது நீங்க என் கூட இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்மளோட ஹீரோயின் தான் இருந்துட்டு, நான் வேணா கேட்டுட்டு சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஹீரோயின் தான் பேசுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ வேணும்ட்டே ஹீரோயினை வந்து கடுப்பேத்தி பாத்துட்டு இருக்கா. கடந்த 3 வருஷமா நான் இல்லாம ஹஸ்பண்ட் காரனை ரொம்ப நல்லாவே நீ வந்து பாத்துட்டு இருந்திருக்க, அதுக்காண்டி நான் உனக்கு தேங்க்ஸ் பண்ணணும். இப்பதான் நான் வந்துட்டேன்ல. அவ என்ன உன்னை வந்து லவ் பண்றதுனால உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ட்டு நீ வந்து நினைச்சிட்டு இருக்கியா? அவன் என் மேல இருக்கிற வெறுப்புனாலதான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இங்க பாரு, இதுக்கப்புறமா அது இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையாவது காப்பாத்திக்க. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உனக்கு புரியுதுல அப்படிங்கிற மாதிரி இவளுமே சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு, ஓ அப்படியா, நீ எது வேணும்னு சொல்றியோ அது வந்து எனக்கு தேவையே இல்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே அவளை வந்து நோஸ் கட் பண்ணிடுறா. ஹஸ்பண்ட் காரனும் வந்துட்டு யார் கால் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு சாங் தான், அவள் குழந்தை பிறக்க போதில்ல, அப்ப அவ கூட நீங்க இருப்பீங்களான்ட்டு கேட்கறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுமே இருந்துட்டு, நான்லாம் ஒண்ணு அவ கூட இருக்க மாட்டேன். அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது நான் அங்க போய் நான் என்ன பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம உனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ கூட இருக்கிற எல்லா கனெக்ஷனுமே நான் வந்து கட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய், நம்மளுக்கு எப்ப வந்து குழந்தை பிறக்க போகுது, நம்மளுக்கு பொன் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து பாக்ஸிங்ல சேர்த்து விடலாம், அதே பையன் பிறந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எவனுமே நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. அதுல அந்த ஹஸ்பண்ட் காரனோட போன் வந்து இவகிட்ட கிடைச்சிருக்கும் இல்லையா, அப்ப வந்து பாத்துருப்பா. இந்த ஹஸ்பண்ட் காரன் அந்த சாங்குக்கும் சாங்கோட குழந்தைக்கும் நிறைய பொருள் வந்து ஆன்லைன்ல வந்து ஆர்டர் போட்டிருப்பான். அதுவும் அந்த குழந்தைக்காண்டியும் நிறைய போட்டிருப்பான். இது எல்லாமே இவன் நினைச்சு பார்த்துட்டு ஹஸ்பண்ட் காரன் கிட்ட, நம்மளோட கல்யாணத்து அன்னைக்கு அந்த சாங் திரும்பி வந்திருந்தனா நீ வந்து என்ன நிஜமாவே கல்யாணம் பண்ணிருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, இவளுமே இருந்துட்டு எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப கரெக்டா சாங் கிட்ட இருந்து கால் வர, இவனுமே பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் மனசுக்குள்ளேயவும், நீ எனக்கு எதுவுமே எக்ஸ்பிளேஷன் பண்ணாத, உன்கிட்ட இருந்து வர்ற அந்த வார்த்தை கூட எனக்கு வந்து பாஸ் ஆன் பண்ற மாதிரி தான் இருக்கும். உன்னோட மூச்சு காத்து கூட அவளுக்கு சொந்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் காரன் ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு நைட் வந்து நான் பாரிஸ் போறேன், திரும்பி வர வரைக்கும் எனக்காண்டி வெயிட் பண்ணு, உனக்காண்டி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுமே ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிக்க. அப்ப அந்த சாங் கிட்ட இருந்து கால் வருது. சாங்குக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சு போல இருக்கு. இவனுமே ஹீரோயினை பார்க்க, ஹீரோயினுமே இருந்துட்டு, நீ போ, பிரசவ வலி ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அவ தனியா அவதப்படுவா, நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
இவனுமே சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஆனா அவனுக்கு தெரியாது நம்ம ஹீரோயினை பாக்குற கடைசி நாள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட ஹீரோயினுக்குமேவும் ஃபிளைட் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவளுமேவும் பாரிஸ்க்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. அவ அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கூடவேவும் ஹஸ்பண்ட் காரனுக்கு ஒரு கிஃப்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவளை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அவளையே பார்த்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல நான் லவ்வுக்காண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தேன். ஆனா இப்ப நான் என்னோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கிறதுக்காண்டி இந்த வீட்ல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. ஏர்போர்ட்டுக்கு போனா அங்க ஃபிளைட் வந்து டிலே அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே என்ன இது எனக்கு மீட்டிங் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே இருந்துட்டு அவ்வளோலாம் டிலே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுமே உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு சாங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவளுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு. அத வந்து ஹீரோயினுக்கு போட்டு காமிச்சு ஹீரோயினை வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஃபைனலி நாங்க 3 பேருமே ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்க ஹீரோயின் வந்து அவளை வந்து பிளாக் பண்ணி விட்டுட்டா. அவ பிளாக் பண்ணி விட்ட உடனேவும் அங்க இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது எல்லாருமே வந்து ஃபிளைட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமே ஃபிளைட்ல போய் உட்கார அங்க ஹஸ்பண்ட் காரனும் இருந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்குமே ஃபிளைட் வந்து டிலே ஆனதுக்கு ரொம்பவே சாரி. என்னோட ஒய்ஃப் வந்து காலையில தான் குழந்தை பிறந்துச்சு. அதுக்காண்டி தான் டிலே ஆயிருச்சு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள உனக்கு தெரியாது நீ ஓட்டுன பிளைட்ல தான் நான் இருந்தேன்ட்டு என்ன நீயே தான் வழி அனுப்பி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. எங்க ஹஸ்பண்ட் காரனுக்கு அது எதுவும் தெரியாம ஹீரோயின் போற பிளைட்டையேவோ அவன் தான் ஓட்டிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேருமே பாரிஸ்க்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆப்போசிட்ல தான் 2 பேருமே கிராஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் காரனுக்கு மட்டும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆக அவன் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அங்க வந்து யாருமே இல்ல. இவனுக்கு ஒரு மாரி டவுட்டா இருக்கு. உடனே ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணி பார்க்கறான், கால் பண்ணி பார்க்கறான். எதுவுமே வந்து போகவே இல்ல. இப்ப மணி அங்க 6:30 தான் ஆகும். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே பிஸியா இருப்பா. நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே தேத்திக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரங்களும் இருந்துட்டு நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து டின்னர் சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாரி கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறேன். அவங்களுமே சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இருந்தாலுமே இவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இவன் ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இவன் திரும்ப திரும்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா கால் வந்து போகவே இல்ல. இவனுக்கே ஒண்ணும் புரியல. ஹீரோயின் எப்பயுமேவும் என்னோட கால வந்து இக்னோர் பண்ணவே மாட்டாளே! இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி குழப்பத்துல இருக்க. அப்ப வந்து யாரோ இவனோட ரூம் டோர வந்து நாக் பண்ற மாரி இருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் ஹீரோயின்காண்டி ஒரு டைமண்ட் ரிங் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அததான் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இவனுமேவும் அந்த ரிங்க வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இவன் முன்னாடியேவும் உனக்காண்டி நான் ஒரு டைமண்ட் ரிங் வந்து வாங்கி குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். சோ வர்றதுக்கு முன்னாடியுமேவும் நீ எனக்காண்டி வெயிட் பண்ணு. நான் உனக்காண்டி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொன்னான் இல்லையா? அதுவுமேவும் இந்த ரிங் தான். ரிங்க குடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சிருப்பான். ஆனா இப்ப டோட்டலா எல்லாமே தலைகீழா மாறி போயிருச்சு. இவன் அந்த ரிங்க பார்த்துட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவனுமேவும் வீட்டுக்கு வந்துட்டான். வீடெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாலுமேவும் ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு சவுண்டையுமே காணோம். வீடே ரொம்பவே அமைதியா இருக்கு. வீட்ல ஹீரோயின் இல்லவே இல்ல. இவனுமே ரூம் எல்லாமே போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். எந்த ரூமுக்கு போனாலுமே ஹீரோயினோட திங்ஸ் அங்க ஒண்ணு கூட இல்லவே இல்ல. இவனுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இவனுக்காண்டி வச்சுட்டு போன அந்த கிஃப்ட் பாக்ஸ் அங்க இருக்க. இவன் அத பார்த்துட்டு ஓபன் பண்றான். அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள டிவோர்ஸ் பத்திரமும் ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட் ஆயிருந்தா இல்லையா? அதுக்கான ரிப்போர்ட் தான் அதுல இருக்கு. டிவோர்ஸ் பத்திரத்த பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அதுல இவன் சைன் போட்டிருக்கான். நான் எப்ப இந்த மாரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பார்க்க அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இவன் சைன் போட்ட விஷயமேவும். அவனால அத வந்து நம்பவே முடியல. அத அப்படியே பார்த்துட்டு இருந்தா பின்னாடியும் ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கான அந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இருக்கு. அதையுமே பார்த்துட்டு இவனுக்கு அட்டர் ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின் முன்னாடி சொன்ன எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு, அப்பனா ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட்டா இருந்திருக்கா. அவ ஏன் இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. நானுமே இத ஏன் வந்து கவனிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, நீ எங்க தான் போன அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. அப்பதான் அவனுக்கு வந்து பாரிஸ்ல ஹீரோயின பார்த்த மாரி ஒரு ஞாபகம் வந்துச்சு இல்லையா? அத வந்து அவனுக்கு ஞாபகம் வர, அவன் உடனே யாருக்கோ கால் பண்ணி, இந்த மாரி பேசஞ்சர் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்ல, அவங்களுமே ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே இவனுக்குமே சென்ட் பண்ண, அதுல ஹீரோயினோட நேம்மே இருந்திருக்கு. இவன் அத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உன்ன நானே வழி அனுப்பி வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த சாங் கிட்ட இருந்து கால் வருது. சாங் வந்து டிஸ்சார்ஜ் ஆக போறாளா? சோ என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி அவ வந்து கூப்பிட, இவனுமே இருந்துட்டு நான் ரொம்பவே பிஸி அப்படிங்கிற மாரி சொல்றான். நீயே வந்து வண்டி ஏறி போய்க்க அப்படிங்கிற மாரி சொல்ல, ஆனா அவளுமே இருந்துட்டு நான் பேபி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நெறைய திங்ஸ் இருக்கு. போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீங்க வாங்களேன் அப்படிங்கிற மாரி கூப்பிட, இப்ப இவனுக்கு வேற வழியும் இல்ல. சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லிடுறான். ஆனா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அழுது என்ன பிரயோஜனத்துக்கு? உனக்கு பொண்டாட்டியும் வேணும், ஃபர்ஸ்ட் லவ்வும் வேணும்னா எங்க போறது? அவனுமே அங்க வர, அவளுமே இவன பார்த்துட்டு நீங்க வந்துட்டீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமே இங்க பாரு டிஸ்சார்ஜ் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையுமேவும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்னையும், உன்னோட குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு நான் ஒரு சென்டரையுமேவும் நான் வந்து பார்த்து வச்சுட்டேன்.
நான் இதுதான் உனக்கு பண்ற கடைசி ஹெல்ப்பும் கூட அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுக்கு ஒரு மாரி இருக்கு. நீங்க ஏன் இந்த மாரி பேசுறீங்க? நீங்க என்னோட குழந்தைக்கு அப்பாவா இருப்பீங்கன்னு சொன்னீங்களே, இங்க பாருங்க இந்த குழந்தை எவ்வளோ கியூட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமேவும் எனக்கும் ஹீரோயினுக்கும் பொறக்கிற குழந்தை மட்டும் தான் என்னோட குழந்தை அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுக்கு ஒரு மாரி இருக்கு. நீங்க ஏன் இந்த மாரிலாம் பேசுறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்கிறா. நீங்க வந்து அவள லவ் பண்ணவே இல்லைல்ல. நீங்க அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் வந்து என்ன வெறுப்பேத்துறதுக்காண்டி தானே. நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமேவும் உண்மையா ஒரு லைஃப வந்து வாழலாம். நான் உங்கள விட்டுட்டு இதுக்கப்புறம் போவே மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே இருந்துட்டு அது ஒண்ணும் தேவையே இல்ல. உண்மைய சொல்லணும்னா, நீ திரும்பி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. நான் என்ன பண்றேன்ட்டே தெரியாம. ஆனா இப்ப நான் ரொம்பவே கிளியரா இருக்கேன். எனக்கு வந்து ஹீரோயின் தான் தேவ. நான் வந்து உன்ன கொஞ்சம் கூட லவ் பண்ணவே இல்ல. நான் கடந்த அந்த பாஸ்ட்ட நெனச்சு தான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் உன்ன பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்கிருந்து போக, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவ ஒரு மாரி புலம்பிக்கிட்டே இருக்கா. போகாதீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட்காரனும் ஹீரோயின கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வெளியில தான் ஹஸ்பண்ட்காரனும் வந்துட்டு இருக்க. அப்ப ஹஸ்பண்ட்காரனுக்கு சாங் கிட்ட இருந்து கால் வருது. அன்னோன் நம்பர்ல இருந்து. இவனுமே அட்டெண்ட் பண்ணி பேசினா அவளுமே இருந்துட்டு, நீங்க என்ன எல்லாத்துலயுமே பிளாக் பண்ணி வச்சுட்டீங்க. குறைஞ்சபட்சம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா கூட இருக்கக்கூடாதா? நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் ஹேப்பியா இருங்க. நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமே இருந்துட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நம்ம 2 பேத்துக்கு நடுவுல எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதேவும், ஹீரோயின் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. 2 பேரும் ஆப்போசிட்ல தான் போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து இன்னுமே மீட் பண்ணிக்கவே இல்ல. இவனுமேவும் ஃபோன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு உள்ள போனா, கரெக்ட்டா ஹீரோயின் எங்க உட்கார்ந்தாளோ, அதே இடத்துல தான் இவனுமே உட்கார்ந்து டீ வந்து குடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியே நெறைய இடத்துக்கெல்லாம் போயி ஹீரோயின வந்து தேடிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இப்ப கடைசியா பாரிஸ்க்கு வந்து தேடிட்டு இருக்கா. உன்ன நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். எதுனாலுமே சரி அப்படிங்கிற மாரி சொல்லி புலம்பிட்டு இருக்கான். பக்கம் நம்மளோட ஹீரோயினுமே ஃப்ளைட்ல வந்துகிட்டு இருக்கா. அவளோட டைரக்டருக்கு கால் பண்ணி, நீங்க அனுப்பிச்ச வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நான் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாவே ஊருக்கு வந்துருவேன் அப்படிங்கிற மாரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்து சீட்ல தான் நம்மளோட ஹீரோவுமே உட்கார்ந்திருக்கான். நம்மளோட ஹீரோவ இப்பதான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு கம்பெனியோட சிஇஓ. அவனுமே அங்கதான் இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவ பாக்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு மாரி லைட்டா ஃபயர் பத்திக்கிற மாரி தான் இருக்கு. 2 பேருமே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃப்ளைட்ல வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க. அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு திடீர்னுட்டு பெயின் வர ஆரம்பிக்க, நம்மளோட ஹீரோயின் தான் போய் அந்த லேடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னுட்டு அந்த ஃப்ளைட் வந்து லைட்டா ஷேக் ஆக ஆரம்பிக்க, ஹீரோயின் அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ எந்திரிச்சு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்துருச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு சாங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நீ என்னதான் மாயம் பண்ணி வச்சுட்டு போனேன்னு தெரியல. அவன் உன்ன மறக்கவே மாட்டேங்கிறான். என் பக்கத்திலேயே வர மாட்டேங்கிறான். எல்லாமே நீ வேணும்ட்டே தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா சாங்கு. இவளுமே இருந்துட்டு நான் என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வந்து உனக்கு குடுத்துட்டேன். இன்னுமே வந்து நீ சாட்டிஸ்ஃபைடா இல்லையா? என்னை ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே மெசேஜ் பண்ணிட்டு அவளோட நம்பர வந்து பிளாக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல ஒரு குட்டி பையன் ஓடி வர, எங்க அந்த குட்டி பையன் மேல இடிச்சிருவோமோ அப்படிங்கிற மாரி பயந்துட்டு லைட்டா திருப்ப ஆப்போசிட்ல வந்த இன்னொரு வண்டி மேல வந்து இடிச்சிடுறா. இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஐயையோ! எவ்வளவு புடுங்க போறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி பயத்துல இருக்க. ஆனா ஆப்போசிட்ல வந்த கார் வந்து நம்மளோட ஹீரோவோட கார் தான். உள்ளார ஹீரோ இருக்கான். உள்ளார இருக்கிற ஹீரோவ நம்மளோட ஹீரோயினுமே பார்த்துட்டு, இது வந்து அவர் தானே அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பு அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் ஹீரோ போறதையே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் காரனை காமிச்சா, அவனுக்கு வயித்துல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்மளோட ஹீரோயினுமே வந்திருக்கா. ஹஸ்பண்ட் காரன் ஹீரோயினிய பார்த்துட்டா. அதே சமயம் ஹீரோயினுமே ஹஸ்பண்ட் காரன பார்த்துட்டா. 2 பேருமே பார்த்துட்டு ஒரு மாரி ஷாக்கிங்ல இருக்க. ஹஸ்பண்ட் காரன் ஓடி போய் ஹீரோயின் கிட்ட, "நீ என்ன இப்படியே அவாய்ட் பண்ணிருவியோன்ட்டு நான் நெனச்சேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு, "நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்ன அவாய்ட் பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. இவளுமே இருந்துட்டு பண்ண தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. "எனக்கு இன்னொரு சான்ஸ் குடு. நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்து வாழலாம். நான் பண்ண எல்லாமே தப்புதான். எனக்கு இப்பதான் என்னோட மரமண்டைக்கு வந்து புரிய வந்திருக்கு. எனக்கு யார் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் குடு" அப்படிங்கிற மாரி இவனுமே ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க, ஹீரோயினுமே இருந்துட்டு, "அது ரொம்பவே டிலே ஆயிருச்சு. இதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு சான்ஸ்ங்கிற வார்த்தைக்கே வந்து இடம் கிடையாது. இங்க பாரு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலயே வந்து முழிக்காத. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிருச்சு. நான் இங்கருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அங்கிருந்து போலான்னு பார்த்தா, இவன் கைய புடிச்சுட்டு, "இன்னும் நம்ம குழந்தை" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதான் நம்ம குழந்தை இன்னுமே இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்கிறான். ஆனா ஹீரோயின் அவனோட கைய தட்டி விட்டுட்டு, அவ அங்கிருந்து கிளம்பி போறா. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அவனுமே அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்பி வர, சாங் வந்து இவன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. "நீ ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க? அவ தான் உன்ன விட்டுட்டு போயிட்டால்ல வேணான்னு சொல்லிட்டு. அவ உன்ன வந்து வெறுப்பேத்துறதுக்காண்டி தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு வந்து புரியலையா? நீ என்ன விட்டுட்டு போகாத. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும் தான். நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துரலாம். நான் உன்ன விட்டுட்டு எப்பயுமே போமாட்டேன். நம்ம 2 பேரும் வேணும்னா ஒரு குழந்தை கூட பெத்துக்கலாம். நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். என்ன விட்டுட்டு போகாத" அப்படிங்கிற மாரி
சாங் எவ்வளவோ இவனோட மனச வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் இருந்துட்டு, "இங்க பாரு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம 2 பேத்துக்கு நடுவுல இருக்கிற எல்லாமே அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேத்துக்கு நடுவுல எதுவும் வேணாம். இதுக்கப்புறம் உன்னோட குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அம்மாவாவது இரு" அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்கிருந்து போக, இவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த குழந்தைய ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட்காரன் ஹீரோயின் கூட முன்னாடி ஒண்ணா இருந்த விஷயம் எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு திடீர்னுட்டு வயிறு வேற வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. பெயின் கில்லர் எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தா, அங்க இவனும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்து குழந்தைய எப்படிலாம் பாத்துக்கிறது அப்படிங்கிற மாரி 2 பேருமே கத்துக்கிட்டாங்க இல்லையா? அதுக்கான திங்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. அத பாத்துட்டு இவன் இன்னுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு தான் இருக்கான். பக்கம் நம்மளோட ஹீரோயினுக்கு அவளோட அம்மா கால் பண்ணி, "நான் உனக்காண்டி பிளைண்ட் டேட் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறக்காம போயிட்டு வந்துரு. இன்னும் எத்தன நாளைக்கு தான் நீ அவன நெனச்சுட்டே இருக்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே சொல்ல, இவளுமே இருந்துட்டு, "அம்மா நான் இன்னும் அத பத்தியெல்லாம் நெனச்சு கூட பாக்கலம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றா. அம்மாவுமே இருந்துட்டு, "இங்க பாரு அவன் ரொம்பவே நல்லவன். மறக்காம போயிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கால கட் பண்ணிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல. அம்மா வேற இருந்துட்டு இந்த மாரிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே பிளைண்ட் டேட்டுக்கு வந்தா, அங்க நம்மளோட ஹீரோ தான் இருக்கான். ஹீரோவ பார்த்துட்டு இவரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குடுத்த நம்பருக்கு கால் பண்ணா, அது வந்து நம்மளோட ஹீரோ தான் அட்டெண்ட் பண்றான். ஹீரோவுமே இருந்துட்டு நான் தான் இங்க வாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே ஒரு மாரி தயங்கிட்டே வந்து உட்கார்றா. அப்புறம் 2 பேரும் பேசி பார்த்ததுல 2 பேருக்கும் ஒரு மாரி கனெக்ட் ஆகுற மாரி தான் இருக்கு. ஒரு வருஷ கல்யாண வாழ்க்கையில அவளோட ஹஸ்பண்ட்க்கு ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு கூட அவனால வந்து இன்னுமே புரிஞ்சு வச்சுக்க முடியல. ஆனா ஹீரோ இப்பதான் நம்மளோட ஹீரோயினிய வந்து மீட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஷிம்புனா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, "இது உங்களுக்கு பிடிக்கும்ல நல்லா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த ஷிம்ப வந்து எடுத்து குடுக்குறான். ஹீரோயினுமே இருந்துட்டு, "அது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இத கூட என்னால வந்து கண்டுபிடிக்க முடியலாட்டி, நான் என்னைக்கோ திவாலா ஆயிருப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டெல்லாம் முடிக்க, ஹீரோ தான் கொண்டு வந்து ஹீரோயினிய வீட்ல டிராப் பண்றான். இத வந்து ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்டும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு பயங்கர கோவம் வருது. ஹீரோயினும் ஒரு மாரி வெட்கப்பட்டுட்டே அங்கிருந்து போக, ஹஸ்பண்ட்காரன் ஹீரோயினிய கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தவன கார்ல இறக்கி விட்டானே, அவன் யாரு? அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டும். அத ஏன் நீ கேட்கிற? உன்னோட வேலைய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவளுமே அங்கிருந்து போக, நீ போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா ஹீரோவும் வந்து இத வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். "உனக்கு வந்து புரியலையா? உன்ன பார்க்க விரும்பல. இங்கருந்து போயிரு. திரும்ப வந்துராத" அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்ல, இவனுமே இருந்துட்டு, "நீ யார்றா? நீ உன்ன என்னன்ட்டு நெனச்சிட்டு இருக்க? எங்க 2 பேத்துக்குள்ள நடுவுல 1000 இருக்கும். நீ ஒண்ணும் இதுல தலையிடாத" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? இன்னுமா நீ அப்படி நம்பிக்கிட்டு இருக்க? நீ அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட்ரா" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு கோவம் வந்து அடிக்க வர்றான். ஹீரோயின் தான் இருந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. "இங்க பாரு, நீ ஃபியூச்சர்ல யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நானுமே அந்த மாரி தான் இருப்பேன். அத பத்தி நீனும் ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, இவனுக்கு இன்னுமே காண்டா இருக்கு. "இங்க பாரு, நீ என் கூட வந்து ஒண்ணா வாழலாட்டியும் பரவாயில்ல. நீ வந்து இன்னொருத்தவங்க கூட போறத நான் வந்து அனுமதிக்கவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுக்கு காண்டாயி அடிச்சிடுறா. "ஒழுங்கு மரியாதையா எங்கயாவது போயிரு. என் கண் முன்னாடியே நிக்காத. என்ன வந்து தொந்தரவு பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திட்டி விட, இவனுமே அங்கிருந்து ஒரு மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் இருந்துட்டு, "நீ ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கோட்டெல்லாம் போத்தி விட, அவளுமே இருந்துட்டு, "நான் ஓகே தான். லைட்டா கை மட்டும் தான் வலிக்குது" அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு ஹீரோவுமே இருந்துட்டு, "மனசுல வலி இல்லாத அளவுக்கு கையில வந்து அவ்வளவா வலி தெரியாது. சரி ரொம்பவே லேட் ஆயிருச்சு. நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு, "ரொம்பவே தேங்க்ஸ். ஆனா நம்ம பாக்குற ஒவ்வொரு தாட்டியுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் சாரியும் கூட" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்லிட்டு, அவளுமே ஒரு மாரி வெட்கப்பட்டுட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. ஹீரோவுக்கும் அப்படிதான் இருக்கு. ஹீரோவோட அம்மா ஹீரோக்கு கால் பண்ணி, "பிளைண்ட் டேட்லாம் போனியேடா, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. இவனுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சும்மா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. அம்மாவுமே இருந்துட்டு, "அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுடா. அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான். அந்த பொண்ணு உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பா. அந்த பொண்ண வந்து ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா" அப்படிங்கிற மாரி அம்மாவுமே சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு, "அம்மா நாங்க 2 பேரும் இன்னும் டேட்டிங்கே பண்ண ஆரம்பிக்கலம்மா. அதுக்குள்ள நீங்க வேற ஏம்மா இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் அப்புறமேட்டு உங்ககிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கால கட் பண்ணிட்டு, ஹீரோயின பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஹீரோயினிய ஃப்ளைட்ல பார்த்திருப்பான். அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு ஹெல்ப் பண்ணும்போது. அப்பயேவும் நம்மளோட ஹீரோவுக்கு ஹீரோயினிய வந்து ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்குற ஒவ்வொரு தாட்டியுமேவும் ஹீரோக்கு வந்து ஹீரோயினிய ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்க்குற ஒவ்வொரு தாட்டியும் அவ வந்து டிஃபரெண்டா தெரியிறா. ஆனா இன்னைக்கு தான் நான் வந்து அவள முழுசாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின காமிச்சா அவ பயங்கரமா குடிச்சிட்டு டாக்ஸின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோக்கு கால் பண்ணி, "நான் இந்த இடத்துல இருக்கேன் வந்து பிக்கப் பண்ணிக்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, "நீ இருக்கிற இடத்த எனக்கு லொகேஷன் வந்து சென்ட் பண்ணிவிடு. நான் உடனே வந்துடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுமே இருந்துட்டு, "நான் ஏன் லொகேஷன் வந்து சென்ட் பண்ணணும்? அதான் பின் பண்ணியிருக்கும்ல. சீக்கிரமா வாடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே இருந்துட்டு, "நீ யாருன்னு நெனச்சு எனக்கு கால் பண்ணியிருக்க? என்ன ஓவரா குடிச்சிட்டியா? நான் தான் ஹீரோ" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவ அதுக்கப்புறம் தான் நம்பர பாக்குறா. ஐய்யய்யோ! ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு.
சாரி, இந்த மாதிரி ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிட்டு வந்து கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன் போல இருக்கு. டாக்ஸின்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். நீ அங்கேயே இரு. நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவுமே அங்க வந்து ஹீரோயினி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் கார்ல. நம்மளோட ஹீரோயின் கைய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு கைய வச்சுட்டு சும்மா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஹீரோவ பார்த்துட்டு, "நீ அப்படியே என்னோட டைப் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட வந்து உரண்டு இழுத்துட்டு இருக்கா. "எனக்கு கால் வலிக்குது. என்னோட ஹீல்ஸ வந்து கொஞ்சம் கழட்டி விட முடியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஷூ எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினிய அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா ஹீரோயின் வந்து ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால, இந்த மாரி நிலைமையில வெளிய யாராவது பார்த்தாங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து தப்பா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவனோட வீட்டுக்கே ஹீரோயினிய வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். கூட்டிட்டு வந்துட்டு அவள பெட்ல படுக்க வச்சுட்டு, "அவளுக்கு தலை ரொம்ப வலிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சூப் எல்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கான். எந்திரிச்சு இந்த சூப்ப குடி, தலை வலிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே எந்திரிச்சு அங்கிருந்து கிளம்புறா. "எங்க போற?" அப்படிங்கிற மாரி கேட்க, "எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. நான் போய் குளிக்க போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, "முதல்ல இந்த சூப்பு குடி. அதுக்கப்புறம் போய் குளிப்ப" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுமே குடிக்க போறா. ஆனா அதுக்குள்ள வாந்தி வர எந்திரிச்சு குடுகுடுன்ட்டு ஓடி போய் வாந்தி எடுத்துட்டு இருக்க. ஹீரோவுமே பின்னாடியே போய், "நீ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவளுமே "நான் ஓகே தான்" அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கப்புறம் தான் கான்ஷியஸ் வந்துட்டு கதவ சாத்திட்டு, "என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்கிற? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மான மரியாதையும் போயிருச்சே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு, "உனக்கு வேற ஏதாவது வேணுமா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினுமே இருந்துட்டு, "நான் குளிக்க போறேன். ஆனா என்கிட்ட வந்து வேற ட்ரெஸ் எதுவும் இல்ல. எனக்கு வேற ட்ரெஸ் ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுக்க முடியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல. சரி இரு நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ உடனே போய் ஒரு ட்ரெஸ்ஸ கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். "இது வந்து யூஸ் பண்ணாத புது ட்ரெஸ் தான். நீ போட்டுக்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. இருந்தாலுமே வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போறா. ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் ஹீரோ வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு, "நீங்க தூங்க போலயா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமே இல்ல. "சரி நீ இங்க தூங்கிக்க. நான் வெளிய போய் தூங்குறேன். ஒருவேளை நீ இங்க தூங்காம பாத்ரூம்குள்ளேயே தூங்கிட்டா என்ன பண்றது? குடி போதையில. அதுக்காண்டி தான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, சரி ஓகே. நீங்க சொன்ன மாரியே நான் இங்க தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குப்புற கவுந்தடிச்சு படுத்துக்கிறா பெட்ஷீட்லாம் போத்தி. ஹீரோவுமே இருந்துட்டு, "மறக்காம உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து போக, இவளுமே லைட்டா பெட்ஷீட்ட ஓப்பன் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அப்பாடா! அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு புடிச்ச ஷிம்ப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க. இத வந்து ஹீரோயின் பாக்குறா. "என்ன இப்படியே பாத்துட்டே தான் இருக்க போறியா? வந்து சாப்பிடு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுமே வந்து சாப்பிடுறா. அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கு. "நான் எப்பயாவது தான் சமைப்பேன். ஆனா நான் சமைக்காமலாம் இருக்க மாட்டேன்" அப்படிங்கிற மாரி இவனுமே சொல்ல, அவளுமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு போட்டுக்கிறதுக்காண்டி ட்ரெஸ் கொண்டு வந்து குடுக்குறா. அவளுமே ஓப்பன் பண்ணி பாத்துட்டு, "இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு. நான் வாங்கிக்க மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு, "நீ வாங்கிக்கலன்னா இத போட்டுக்கிறதுக்கு இங்க வேற யாருமே கிடையாது. சோ வாங்கிக்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவளுமே ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லி வாங்கிக்கிறா. ஹீரோவுமே இருந்துட்டு, "நீ எனக்கு அடிக்கடி தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்ல. அண்ட் இதுக்கப்புறம் அதிகமா வந்து குடிக்காத என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு, "இல்ல நான் அதான் ஃபர்ஸ்ட் டைமு. சோ நான் உங்கள தொந்தரவு பண்ணதுக்காண்டி நான் உங்களுக்கு வந்து டின்னர் வாங்கி குடுக்குறேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, "பரவாயில்ல. நீ தொந்தரவு பண்றதுனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல" அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்றான். ஹீரோயினுமே இருந்துட்டு, "ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, "தொந்தரவு நீ பண்றதா இருந்தா, எனக்கு அந்த தொந்தரவு வந்து தொந்தரவாவே தெரியாது" அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே ரொமான்டிக்கா பேச, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்றானா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்க, இவளுமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு, "உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான் இல்லையா? நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீ அவன் கூட சேர்ந்து வாழ்வியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினுமே இருந்துட்டு, "அது எனக்கு ரொம்பவே எரிச்சல் ஊட்டிட்டு இருக்கு. அவன் கூடலாம் நான் சேர்ந்து வாழ மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு ஹீரோவுமே இருந்துட்டு, "அப்பனா வேற யாராவது வந்து உன்கிட்ட அந்த மாரி கேட்டா நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி கேட்க, "எனக்கு பிடிக்கலன்னா நான் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, "அப்பனா என்ன? என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே இருந்துட்டு, "அது வந்து அப்படி சொல்ல வரல" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப டக்குன்ட்டு ஹீரோயின புடிச்சு பக்கத்துல இழுத்துட்டு, "என்ன உனக்கு நிஜமாவே என்ன பிடிக்கலையா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவளுமே இருந்துட்டு, "அது இல்ல எனக்கு புடிச்சிருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ அப்படியே ஹீரோயினய அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் அப்படியே டீப்பா போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைன் முழுக்கவேவும் ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பத்தியும், அந்த சாங் பத்தி தான் பயங்கரமான நியூஸ் இது எல்லாமே ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிட்டுருக்கு. இந்த சாங் வந்து முன்னாடி நெறைய பேர வந்து ஸ்கேம் பண்ணியிருப்பா போல இருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்ப அவ மேல வந்து கேஸ் போட்டிருக்கா. இந்த ஹஸ்பண்ட்காரன் கூட இருந்ததுனால இவனுக்குமே இப்ப வந்து கெட்ட பேர் வந்துருச்சு. இதுதான் இப்ப ஆன்லைன்ல பயங்கர ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு. இத வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு எல்லாருமே அத பத்தி தான் பேசிக்கிட்டு பாத்துக்கிட்டும் இருக்காங்க. அவங்க எங்க போனாலுமேவும் மீடியாக்காரங்க அவள போட்டு மொக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹஸ்பண்ட்காரங்கிட்ட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாரி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹஸ்பண்ட்காரனும் இருந்துட்டு,
இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கும்ட்டு உனக்கு தெரியாதா என்ன? நீ பண்ண தப்புக்கு நீ தான் தண்டனை அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டா. இவள போட்டு எல்லாருமே முச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தால ஹஸ்பண்ட் காரனுக்கும் வேலை போயிருது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின காமிச்சா, அவ இப்பதான் ஒரு லேடிக்கு வந்து பிரசவம் பார்த்துட்டு வெளியே வர, வெளியே அந்த லேடியோட ஹஸ்பண்டும் மாமியாரும் இருந்துட்டு எப்படி இருக்காங்க? அவளுக்கு வந்து ஆண் குழந்தை தானே பிறந்திருக்கு அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இருந்துட்டு, குழந்தையில என்ன ஆண் என்ன பெண் என்னன்ட்டு, குழந்தை குழந்தை தான். எதா இருந்தாலும் நம்ம வந்து ஏத்துக்கணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவ வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வரப்போறான்னு தெரியும்ல. நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? அப்படிங்கிற மாரி கேட்க, இவங்களுமேவும் அவளோட தங்கச்சிக்கு அடிபட்டுருச்சு. அதான் அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்ட்டு. இவளுமேவும் ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும்ன்ட்டு உங்களுக்கு தெரியாதா? ஆப்ரேஷன் பண்றது என்ன அவ்ளோ ஈஸியா? எவ்ளோ கஷ்டம்ன்ட்டு உங்களுக்கு தெரியாதா? உங்க ஒய்ஃப் வந்து அங்க சாகுற நிலைமையில வந்து இருந்திருக்காங்க. ஆனா நீங்க இவ்ளோ அசால்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே அவங்க 2 பேர புடிச்சு சத்தம் போட, அந்த அம்மாக்காரி இருந்துட்டு ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. "என் பையன் யார் தெரியுமா? என்ன என் பையன் மேலேயே வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா என் பையன்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. அவன் வந்து இந்த ஊர்லயேவும் ரொம்ப பெரிய ஒரு லாயர். அவன வச்சு நான் கேஸ் போடுவேன்." அப்படிங்கிற மாரி அவங்க வந்து நம்ம ஹீரோயின மிரட்டிட்டு இருக்க, நாங்களும் அதுக்கு ரெடியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் அங்க வந்து நிக்கிறான். யாரு தப்பு பண்ணியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்ல, அவங்க 2 பேரும் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாரி கேட்க, உன்ன கூட்டிட்டு போறதுக்காண்டி தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் ஹீரோவோட கன்னத்துல கிஸ் பண்ண, ஹீரோ டக்குன்ட்டு ஹீரோயினே இழுத்து வச்சுட்டு, "என்ன கன்னத்துல மட்டும் கிஸ் போதுமா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயின் ஒரு மாரி வெட்கப்பட்டுட்டே இருக்க, இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் காரனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். பாவமா இருக்கு அவன பார்க்கறதுக்கு. இருந்த வேலையும் போச்சு, கட்டின பொண்டாட்டியும் போச்சு, எல்லாமே போயிட்டு இப்ப நடுத்தெருவுல நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, ஹீரோயினுக்கு பொக்கே ரிங் எல்லாம் குடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் என்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே உன் கூட தான் வாழணும்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது. அடுத்த ஜென்மத்திலயும் நீ தான் எனக்கு ஒய்ஃபா வரணும். சோ என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே கேட்க, ஹீரோயினுமே இருந்துட்டு, ஆமா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ கியூட்டா அவளுக்கு ரிங் போட்டு விட 2 பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிக்கன்ட்டு, இந்த மூவி இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த மூவி எனக்கு புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் புடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த மூவி புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம இந்த மூவிக்கு லைக், கமெண்ட், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிருங்க. நம்ம இன்னொரு மூவில பார்க்கலாம். பாய்.